வணக்கம். சமையல் அட்டகாசம் பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ஊருக்கே பேர் போன திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஒரிஜினலாக எப்படி செய்வாங்க அப்படின்றத நான் வந்து 2-3 தடவை செஞ்சு பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து சுலபமாக சீக்கிரமாக செய்யணும். ஏன்னா ஃப்ரைடேயில் தான் நான் ஆரம்பிச்சேன் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு. இங்கே லீவ் ஃப்ரைடேயில் தான். அப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வந்து என்ன பண்ண போகிறேன், வேக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இதுக்கு இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு ஸ்பெஷாலிட்டியே வந்து சீரக சம்பா அரிசி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன போடுறேன்ட்டு உள்ள சீக்ரெட்லாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது உள்ள. நான் முதல்ல வந்து மட்டன் வந்து லேட் ஆகிடுச்சுன்றதுனால மட்டனை முதல்ல 1.5 கிலோ மட்டனுக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா விரவி மசாலா நல்லா விரவி உடனே குக்கரில் போட்டு நான் வந்து அதை வேக வைக்கிறேன். நான் அதை வேக வைக்கிறதுக்கு மட்டன் வேக வைக்கிறதுக்கு வந்து 5 to 7 விசில் விடணும். இதே இங்கே ஹார்டான மட்டனு ஆஸ்திரேலியா மட்டன் அப்படின்னாக்கா கொஞ்சம் நிறைய விசில் விடணும். இது வந்து நான் வந்து மட்டனை வந்து குக்கரில் போட்டு வேக விட்றேன். அடுத்து என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 4, எலுமிச்சம்பழம் 1, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி 1 கிலோ, தயிர் 200 கிராம். இது தயிர் 200 கிராம் எடுக்கணும். மீதி வந்து ரைத்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். இது வந்து நல்ல டார்க்காக செக்கச்சவேன்னு உள்ள மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி போட்டுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், இது வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பொடி பொடிச்சது, கரம் மசாலா. இந்த பிரியாணிக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த நம்ம அந்த கரம் மசாலா தான் இது. நெய் 200 கிராம், எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து 200 கிராம், மிளகாத்தூள் ஒரு 25 கிராம், மல்லித்தூள் ஒரு 25 கிராம். நீங்கள் உங்களுக்கு கார தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ பண்ணிங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கனாக்கா நல்லா கொஞ்சம் கூட போட்டுங்க, 30 கிராம் அந்த மாதிரி, 40 கிராம் அந்த மாதிரி. அப்படி இல்லைனாக்கா 5 டீஸ்பூன் வரும், 25 கிராம்னா உங்களுக்கு. மல்லித்தூளும் அதே மாதிரி 25 கிராம். மல்லித்தூள் பிடிக்காதவங்க கம்மி பண்ணிங்க. பச்சை மிளகா கார தேவைக்கு அதிகமாக கூட்டியோ இல்லை ரொம்ப காரமாகனா குறைச்சியோ போட்டுங்க. இஞ்சி பூண்டு வந்து 200 கிராம் 1 கிலோவுக்கு. ஆட்டுக்கறி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அது வந்து நான் வந்து லேசாக மிளகாத்தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அப்புறம் பார்க்கலாம் அதை. அவ்வளோதான். இது வந்து தேவையான பொருள். மெயினான ஐட்டம் நம்மளுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான். இதில் சின்ன வெங்காயமும் பொடிச்ச அந்த கரம் மசாலா தூளும். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுக்கணும். இதுதான் தேவையான பொருட்கள். திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நெய், முக்கூட்டு எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம கடல் எண்ணெய் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி, சீரக சம்பா அரிசி, தயிர். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சுட்டேன். நான் அதுக்கு முன்னாடியே தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இதை ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும், இல்லை தாளிக்கிறதுக்குள்ளே முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். கறியை வந்து வெந்து வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை செய்ய போகிறீங்களோ அந்த சட்டி, எப்பொழுதும் நீங்கள் பண்ணுற சட்டி எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். இது இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், இந்த கேஸ் அடுப்புலையும் வைக்கலாம். அந்த மாதிரி இதில் எடுத்திருக்கேன். இந்த முக்கூட்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டேன் நான். தேங்காய் எண்ணெய், நெய், ரீஃபைண்ட் ஆயில் 3த்தையும் போட்டுட்டேன். இப்போ வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் முழுசாக போடுறது போட்டுங்க. அது வந்து இன்க்ரீடியன்ஸில் காமிக்கலை. அது வந்து ஒரு 4 சின்ன அந்த 1 இன்ச் அளவு பட்டையும், 4 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி கொதப்பாக அரைச்சி போடணும்.
அதை முதல்ல நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதுதான் மெயின். இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு ஸ்பெஷாலிட்டியே இந்த சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயமும் பொடிச்ச அந்த நம்ம கரம் மசாலா வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக தூவ போகிறோம். அதுதான் வெங்காயத்தை போட்டுட்டேன். நல்லா வதக்கி இந்த பச்சை வாடை கொஞ்சம் அடங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க நீல வாக்கத்தில் அரிஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு கலரலாம். நல்லா பொன்முறலும் ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறுவோம். அது நல்லா பச்சை வாடை போக கிளறணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் 2ஆக ஒடிச்சு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு ஃபஸ்ட்டே போட்டுங்க கொஞ்சம் வந்து. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வேகும், அந்த இது சீக்கிரமாக மடங்கும். இது வெங்காயம் தக்காளிலாம் தக்காளியை வந்து நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே பச்சை மிளகாய் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், ரெட் சில்லி பவுடர் அண்டு கொரியண்டர் பவுடர் சேர்த்து நல்லா கலக்குங்க. தேவைக்கு உப்பு கலந்துங்க. போட்டு நல்லா கலக்கி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாத்துலேயும் கோட்டாக வர மாதிரி. இந்த தீ வந்து நல்லா மிதமாக வச்சுங்க, வந்து கரியாமல் அடி பிடிக்காமல் பார்த்துங்க, இல்லைன்னா பிரியாணி கெட்டு போயிடும். இது கரைஞ்ச வாடை வந்துடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஃபுல் எல்லா பிரியாணியுமே வந்து இதாகிடும். நீங்கள் வந்து மிதமான தீரை வச்சுங்க. அது வேக விடும் போது ஞாபகமாக குறைச்சி வச்சுங்க தீயை. தக்காளி நல்லா மடங்கி வருது. இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த கறியை 1.5 கிலோ கறி வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி நிற்குது அதில், எப்படியும் 1 கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டு, ஏன்னா அந்த தக்காளியோடையும் அந்த மசாலாவோடையும் அந்த கறியில் வந்து நல்லா ஏறணும், அந்த கூட்டு தாளிப்பு கூட்டு ஏறணும். அதனால் நம்ம வெந்து வச்சுருக்க மட்டன் சேர்த்து அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி, ஏன்னா அந்த சூப் தண்ணி மாதிரி ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், செம்மையாட்டு. அதுவும் சேர்த்து நல்லா கலக்கி நல்லா பரட்டி விடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒன்று விடாமல் நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நல்லா வேக விடணும். கொஞ்சம் அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி கூட்டு அந்த கறியில் நல்லா ஏறணும். அதுக்கப்புறம் வந்து தயிர் கலந்துருங்க. கொஞ்சம் இப்பயே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். தயிர் கலந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. தயிரும் நல்லா கலக்கணும். நல்லா கொதிச்சு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாக்கா நல்லா பிரியாணிக்கு அகனி, இதுதான் அகனின்னுவாங்க. இப்படியே எடுத்து கூட சில பேர் சாப்பிட்டு பார்ப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஈது பெருநாள்லாம் நிறைய பண்ணும்போது இந்த அகனி கறி ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாட்டு. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா கோட் ஆகட்டும். அது அடுத்த அடுப்பில் வந்து நான் வெந்நியை கொதிக்க வச்சுட்டேன். ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். இது வந்து ஒரு கிலோ அரிசி, அதனால் அப்படியே நான் 1 கிலோன்றது 5 பெரிய டம்ளர் வரும், 5 ஆழாக்கு வரும். நான் அப்படியே 10 கால்குலேட் பண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெந்நி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சப்போஸ் அரிசி சிக்கிச்சுனாக்கா நம்ம அங்கங்கே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு அரிசி நம்ம களைஞ்சி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை தட்டிடுங்க. தட்டி நல்லா பரட்டி கொதிக்க விட்டு 3/4 பதம் வரணும். மேலே தண்ணியும் தலப்புமாக நிற்கணும். இதுதான் வந்து தம் போடக்கூடிய பதம். இது 3/4 பதம் வரணும். அப்படியே விட்டுட்டாலும் இது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வேகாத அரிசி உள்ள. இந்த மாதிரி ஃபாயிலில் அப்படின்லாம் துணி கட்டிக்குங்க. போட்டு துணி கட்டி இந்த மாதிரி பெரிய தடி மூடியில், இல்லைனாக்கா மேலே தம் போடுறதாக்கா ஒரு மூடி வச்சு மேலே வெயிட் வைக்கணும். கீழே தம் போடுற கறி வச்சுங்க. தம் போடுற கறி உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ஒரு இது போட்டுங்க, கடாய் தவா போட்டுங்க, இது தோசை தவா. மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து தம் போட்டதும் பொடிச்சு வச்சுருக்க கரம் மசாலா பொடியும் நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில், கடைசியில் போடுறது. அதை போட்டு பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி கமக்குது. இதில் சீக்ரெட் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? 1 ஜீரக சம்பா அரிசி, இன்னொன்று வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி போடணும். அடுத்தது முக்கூட்டி எண்ணெய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கரம் மசாலா தூள் அது பொடிச்சு போடணும். கொஞ்சம் நெய் விட்டுக்கணும் லாஸ்ட்டில். இதெல்லாம் தான் இது சூப்பரான சீக்ரெட்டான ஒரிஜினல் தலப்பாக்கட்டு பிரியாணி. இது செஞ்சு பார்த்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.